வணக்கம் பிளண்டட் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஏஐல எப்படி இந்த மாதிரி ஒரு காலேஜ் அட்மிஷன் ஆட் எப்படி பெற்றோரின் இதயத்திலும் ஒரு கனவு இருக்கிறது. தங்களால் முடியாத உயரத்தை தங்கள் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற கனவு. அந்த கனவுக்கு சரியான பாதையை காட்டும் இடம். அறிவை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் திறமையையும் எதிர்காலத்தையும் உருவாக்கும் கல்வி. இங்கே மாணவர்கள் படிப்பதில்லை, தங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை ஒரு சமுதாயத்தின் பெருமையாக மாற்றும் பயணம். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் கல்வி. தேஜஸ்வி பல்கலைக்கழகம், கும்பகோணம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு காலேஜ் அட்மிஷன் ஆட் பண்ணணும். என்கிட்ட கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது? ரெண்டு விதமாக இதை அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்துட்டு இந்த மாதிரிலேருந்து சில ஐடியாஸ் இருக்கலாம், அதுலேருந்து சில ஐடியாஸ் இருக்கலாம், எடுத்து ஒரு ஸ்டோரியை நம்ம பில்ட் பண்ணலாம். இல்லை நம்மளே யோசிச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், கான்செப்டே என்கிட்ட இல்லை, ஆனால் நான் ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ChatGPT மாதிரி இருக்கிற ஏஐ டூலில் போயிட்டு நம்ம டேட்டா அவங்களே கேட்கலாம். ஸோ ChatGPT என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு கான்செப்டை நம்ம சொல்கிற கான்செப்ட்டுக்கு ஒரு ஸ்டோரியோ ஸ்கிரிப்டோ ரெடி பண்ணி கொடுக்கும். அதில் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா அதுக்கிட்டே வேரியேஷன்ஸ் கேட்டு நம்ம பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் செகண்ட் அப்ரோச் தான் நான் சூஸ் பண்ணுறேன். எப்பயுமே ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். இது ஒரு ட்ரிக் மாதிரி. என்ன அப்படின்னா, ChatGPT அப்படிங்கிறது ஒரு டூல். அந்த டூலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுவாக அதை மாற்றணும். எப்படி சந்திரமுகி படத்தில் கங்கா சந்திரமுகியாக மாறினாங்களோ அந்த மாதிரி ChatGPT-யை நம்மளுக்கு ஏஐ ஃபில்ம் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மாற்றணும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, ChatGPT நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூல். ChatGPT-யால் கோடிங் பண்ண முடியும், ஸ்டோரி எழுத முடியும், டிசைன் பண்ண முடியும், வீடியோ பண்ண முடியும், ஸ்கிரிப்ட் எழுத முடியும், அக்கௌண்டிங், மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன், கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ChatGPT-யால் பண்ண முடியும். ஸோ அப்போது ChatGPT-க்கு நம்ம என்ன வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த டூலாக அதை மாற்றணும். அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ChatGPT-யை ஃபஸ்ட்டு சொல்லணும். ChatGPT-ல போய்ட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஹை, யூ ஆர் 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட் ஃபில்ம் மேக்கர், யூ அண்ட் மீ அப்படின்னு போட்டு என் பேரை போடுறேன். ஏன் அப்படின்னா ChatGPT ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் நான் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னா அது நான் என் பேரை போட்டாலே அதுக்கான ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஓகே, இவர் சங்கர் அப்படின்னு ஒருத்தர் வரானா, ஒரு ஏஐ ஃபில்ம் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ யூ அண்ட் மீ சங்கர், வி போத் ஆர் கோயிங் டு ஜென்ரேட் எமோஷனல் ஏஐ ஆட் ஃபில்ம் ஃபார் தேஜஸ்வி யூனிவர்சிட்டி, கும்பகோணம். ஸோ ஜென்ரேட் எமோஷனல் ஆட் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ தேஜஸ்வி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இமேஜினரியாக நான் வச்சிருக்கிற பேர். கும்பகோணம் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரியான ஒரு இடம் தான். நிஜமாக இந்த யூனிவர்சிட்டி கிடையாது, இருந்தாலும் இமேஜினரியாக போடணுங்கிறதுக்காக நான் கும்பகோணம்னு போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு த கேரக்டர்ஸ், எந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். த கேரக்டர்ஸ் ஆர் சவுத் இந்தியன் தமிழ் எத்னிசிட்டி. ஸோ நான் கேரக்டர்ஸ் தமிழ் பீப்புளாக வச்சு நான் பண்ணுறதுக்காக நான் இந்த கண்டென்ட் நான் போடுறேன். அதே மாதிரி த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் சவுத் இந்தியன் எத்னிசிட்டி ஆரிஜின் அப்படின்னு போடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆக்டர்ஸ் தமிழ் ஆக்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ் பீப்புள் ரிலேட்டடாக போடுறதுக்காக நான் இந்த கண்டென்ட் நான் போடுறேன். ஸோ இப்படி நம்ம போடுறப்போ ChatGPT என்ன பண்ணோம் அப்படின்னா, கேரக்டர்ஸ் தமிழ்நாடு பேஸ்டாக இருக்கிற பீப்புள் ஃபேஸு, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அதை பேஸ் பண்ணி கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் ChatGPT போடுறேன். என்ன போடுறேன்னா, ரிமெம்பர் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் சவுத் இந்தியன் தமிழ் எத்னிசிட்டி ஆரிஜின் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, ஸோ த்ரூ அவுட் த வீடியோ கேரக்டர்ஸ் மாறிடக்கூடாதுல்ல. திடீர்னு தமிழ் கேரக்டர்ஸ் வரும், அடுத்த சீனில் யாராச்சும் நார்த் இந்தியனோ இல்லை ஃபாரின் கேரக்டர்ஸ் யாராச்சும் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதுக்காக நான் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கேன். This has to be maintained throughout this ad. This is going to be a montage type video with voiceover. So no lip sync ன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் லிப்சிங் பேஸ்டாக பண்ண போகிறது கிடையாது, ஒரு மாண்டேஜ், பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் போகும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி அதை சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ ChatGPT அதுக்கான ஸ்கிரிப்ட் ஸ்டோரி அதை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை அதை படித்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கனவு, வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை மாற்றம், அதுவே உங்களுக்கு இது கொடுத்துருச்சு, ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் த ட்ரீம் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்லுது. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சீன் 1 படித்து பாருங்கள். அது சீன் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா நான் அதை ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு கொடுத்ததுனால அது அந்த மோடுக்கு மாறிடுச்சு ChatGPT அதனால் ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர் மாதிரி சீன் 1 சீன் 2ன்னு அந்த ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் இன் அ ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு வில்லேஜ், a middle class father leaves for a work on a bicycle, a mother prepares breakfast, their daughter studies near a window அப்படி வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ ஒரு விடியற் காலையில் ஒரு காலை பொழுதில் வந்து வீட்டில் அம்மா வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா வந்து வெளியே வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாரு அம்மா பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு மனசில் ஒரு பெருமையாக இருக்குது மனசில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு காலேஜ் போகிறாங்க. அப்புறம் காலேஜ்குள்ளே போயிட்டு அந்த யூனிவர்சிட்டி காட்டுறோம், உள்ளே போய் படிக்கிறாங்க, டிகிரி வாங்குறாங்க, வேலை கிடைக்குது. அப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க 2 பேர், அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷமாக அந்த டிகிரி வாங்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ரொம்ப பேர் அந்த பொண்ணு வந்து பெருமையாக காலேஜ் விட்டு வெளியே வராங்க, தன்னால் இந்த உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி தான் வந்து ChatGPT கொடுத்துருக்கு. இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே இது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்னும் மாற்றலாம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்டாக போயிருக்கு. இப்போ இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிற அந்த சீன் வந்து இதில் இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த சீன் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இதில் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். நீட் டு ஆட் ஒன் மோர் சீன் ஃபார் த ஸ்டூடெண்ட் கெட்டிங் பிளேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்களுக்கு இன்ட்ரி கிடைக்கிற மாதிரி, வேலை கிடைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான அதையும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டோரி இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி படித்து பார்க்குறேன். ஓகே, சீன் 1 ஓகே, சீன் 2 வந்து அதுவும் ஓகே எனக்கு. ஸோ சீன் 3, சீன் 4 எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன். இப்போது இந்த கேரக்டர்ஸ், இதில் நடிக்க போகிற கேரக்டர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அந்த சீனில் நடிக்க போகிற ஹீரோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், லெட் ஜென்ரேட் த லீட் கேரக்டர்ஸ் ஃபார் திஸ் ஸ்டோரி அப்படின்னு போட்டோன்னே ChatGPT யோசிச்சு இந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ காவியான்னு அதுவே பேர் வச்சிருச்சு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் கேரக்டர் எப்படி இருக்கணும், ஃபாதர் எப்படி இருக்கணும், மதர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபாதரோட ஏஜ், மதரோட ஏஜ், அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், மென்டார், அப்புறம் கேம்பஸ் இருக்கிற இன்டர்வியூ வராங்க பார்த்தீங்களா, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வர அந்த HR, ஸோ எப்படி இருக்கணுங்கிற அந்த டிசைன்ஸ்க்கு அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அந்த வீடியோவில் வந்து எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. காவியாங்கிற கேரக்டருக்கு, அப்புறம் ஃபாதரோட கேரக்டருக்கு, மதரோட கேரக்டருக்கு எல்லாம் வந்துருச்சு. லெட்ஸ் ஜென்ரேட் த ஹீரோ கேரக்டர் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ அந்த காவியா கேரக்டர் ஜென்ரேட் பண்ண சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ ChatGPTலேயே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எனக்கு கேரக்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஓகே, பாருங்கள் நல்லாவே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு ஓகே. ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ லுக்ஸ் ஃபைன் அப்படின்னு போட்டது ChatGPT ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே, எப்பயுமே ChatGPTலேருந்து ஒரு அவுட்புட் வரப்போ உங்களுக்கு ஓகேனா நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுருணும். அது என்ன பண்ணோம், அந்த ChatGPT டூல் வந்து அதை மெமரியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம். இந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, ஓகே இந்த கேரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறப்பலாம் அந்த கேரக்டர் மைண்டில் வச்சு அதை ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அடுத்து போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை ப்ராம்ப்ட் போடுறப்போ இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே பார்த்துக்கணும். ஸோ என்னோட ப்ராம்ப்ட்ஸில் எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி போட்டுருவேன், சூப்பர், கிரேட், ஃபைன் அப்படின்னு போட்டுருவேன் நான். ஏன் அப்படின்னா அந்த ஓகே நம்ம ஜென்ரேட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு ChatGPT மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ChatGPTயும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு இதை நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ லுக்ஸ் ஃபைன், நான் ஜென்ரேட் த மதர் கேரக்டர் இமேஜ் அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ மதரோட கேரக்டர் இமேஜ் வரும். சம்டைம்ஸ் நம்ம ChatGPTயில் இமேஜ் ஜென்ரேஷன் கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அதுவே கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எது நம்மளுக்கு ஓகேவோ அந்த கேரக்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ப்ராம்ப்டில் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அதை சொல்லிடும். இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டரோட ரொம்ப எங்கே தெரியுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட் கேரக்டரே நான் எடுத்துக்கிறேன். இமேஜ் 1 இஸ் பெட்டர்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஜென்ரேட் த ஃபாதர் கேரக்டர் இமேஜ்னு போடுறேன். இப்போ ஃபாதரோட கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த ப்ரொஃபஸர், மென்டார், அப்புறம் HRோட கேரக்டர்ஸும் இதே மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா கேரக்டர்ஸும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ண இடத்துல போயிட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக ரீநேம் பண்ணிக்கிறேன். காவியா, அப்புறம் மதர் பேர் ராணின்னு வச்சுருக்கேன், ஃபாதர் பேர் ரகுன்னு வச்சுருக்கேன், அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் பேர் மென்டார் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன், அப்புறம் அந்த HR பேர் HR அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த ரீநேமிங்னா, நம்ம வீடியோ பண்ணுறப்போ இந்த நேம்ஸ் வச்சு தான் கால் பண்ணணும் நம்ம. அப்போ அந்த AI டூல் வந்து அந்த நேமை ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் வந்து மாறாமல் அந்த கேரக்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா கேரக்டர் மாறிடும். இப்போ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரக்டர் மாறும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீனுக்கும் கேரக்டர் மாறும். அதுக்கு காரணம் இதுதான். ஸோ அந்த நேமிங் கரெக்டாக கொடுத்து நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போது எல்லா கேரக்டர்ஸும் ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோக்கான ஆக்டர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சீன் வைஸ் ப்ராம்ப்ட் வேணும். இப்போ எல்லா கேரக்டர்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கேட்குறேன் நான் ChatGPT. ஆல் கேரக்டர்ஸ் டன், நவ் லெட்ஸ் ஜென்ரேட் சீன் வைஸ் ப்ராம்ப்ட் ஃபார் த ஆட் ஃபில்ம் அப்படின்னு போட்டுறேன். நான் போட்டு எல்லா கேரக்டர்ஸையும் அட்டாச் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ ChatGPT என்ன பண்ணும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துக்கும். எந்த கேரக்டர்ஸ்லாம் ஓகேவோ அது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு சீன் வைஸ் ப்ராம்ப்ட் கேட்குறேன். ஏற்கனவே ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சீன் வைஸ் வந்து எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சுன்னா கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு நம்ம ப்ராம்ப்டை போட்டு வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம எடிட்டிங் போகலாம். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன்,
All characters done. Now let's generate scene-wise prompt for the ad film. This video is going to be generated in Google Flow Omni Flash அப்படின்னு போடுறேன் நான். ஸோ ChatGPT நம்ம ப்ராம்ப்ட் கேட்குறப்போ எந்த மாடலில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்போ அந்த மாடலுக்கான ப்ராம்ப்டை வந்து ChatGPT கொடுக்கும். இல்லைனா அது ஜென்ரலாக கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த மாடல் அந்த எந்த இதில் போய் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அந்த மாடலில் வந்து வீடியோ சரியாக வராது. நிறைய வீடியோ மாடல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எக்ஸ்ஃபீல்டு இருக்குது, கிளிங்குன்னு ஒரு ஏஐ இருக்குது. இப்போ நம்ம கூகுள் ஆம்னி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம். கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா VO3 ஃப்ளோ அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்குது. ஸோ நம்ம எந்த டூலில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், எந்த டூலில் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோங்கிறத ChatGPTயில் சொன்னால் மட்டும்தான் அந்த டூலுக்கான ப்ராம்ப்டை அது கரெக்டாக கொடுக்கும். ஸோ வீடியோ பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஸோ இதில் நான் டோட்டலாக அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா கேரக்டரும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறேன். இல்லை ரொம்ப சிம்பிள் ப்ராம்ப்ட்டு. ஸோ அதே மாதிரி இதில் இந்த காலேஜ் நேமோட பேரும் போட்டு அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். எந்த சீன்லையுமே அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதையும் நான் மெயின்டைன் போட்டிருக்கேன். இதில் அந்த காலேஜ் நேம் வந்து தேஜஸ்வி யூனிவர்சிட்டி. அந்த டெக்ஸ்ட் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெல்லிங்லேயே வரணும். எங்கெல்லாம் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது மாண்டேஜ் டைப் வீடியோ. அதனால் வந்து கேரக்டர்ஸ் வந்து பேசலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவில் என்ன ஆகும்னா அந்த கேரக்டர்ஸில் ஊமை மாதிரியே ஆக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், லிப்ஸிங்க் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தா அந்த கேரக்டர் அந்த வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ஆடியோ கட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டில் வாய்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த ஆல்சோ திஸ் இஸ் அ மாண்டேஜ் டைப் வீடியோ. ஸோ லிப்ஸிங்க் இஸ் நீட் ஃபார் கேரக்டர்ஸ்னு போட்டிருக்கேன். நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ப்ராம்ப்ட்டும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்டாக காப்பி பண்ணி கூகுள் ஃப்ளோவில் போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நான் டாக்குமெண்ட்டில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம போய் கூகுள் ஃப்ளோவில் இந்த ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு அந்த ப்ராம்ப்ட் இருக்கிற ஸ்பேஸில் Ctrl+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எனக்கு எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த சீனில் ஆட் பண்ணணுமோ அந்த கேரக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இதில் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ChatGPT கொடுத்த இப்போ இந்த ப்ராம்ப்ட்டில் இந்த கேரக்டர்ஸை நம்ம கரெக்டாக கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கேரக்டர் நேம் காவியா. ஸோ இங்கே எந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ தமிழ் கேர்ள் யூஸ் அட்டாச்டு காவியா ரெஃபரன்ஸ் இமேஜ், அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த மதர் ஃபாதருக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், ரகுன்னு பேரும் ராணிங்கிற பேரும் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை கரெக்டாக நம்ம இந்த இதில் நம்ம கால் பண்ணோம் அந்த நேமை. அப்போ என்ன ஆகும், கரெக்டாக இந்த கேரக்டர்ஸ் வந்து அதை எடுத்துக்கும். ஏன்னா அந்த நேம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அதனால். ஸோ அதை தான் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ மதர் ராணின்னு போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல அட்டாச்சு ராணி ரெஃபரன்ஸ் இமேஜ்னு போட்டுட்டேன். அதே மாதிரி ஃபாதருக்கும் வந்து யூஸ் ஃபாதர் பக்கத்தில் ரகுன்னு போட்டு அட்டாச்சு ரகு ரெஃபரன்ஸ் இமேஜ்னு போடுறேன். ஸோ இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1x ஜென்ரேஷன் இருக்கட்டும், 16:9 ரேஷியோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் நான் செகண்ட் ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி இதில் போட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஸோ அந்த ரகுவோட கேரக்டரையும் ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த சேஞ்சஸ் மட்டும் இந்த ப்ராம்ப்ட்டில் பண்ணிக்கிறேன். அந்த ரகுங்கிற நேம் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவர் மட்டும் தான் வராரு. ஸோ அவரோட நேம் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த ஒரு ப்ராம்ப்டை படித்து பார்த்துட்டு நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போது ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோ வந்துருச்சுங்க பாருங்கள். இதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த செகண்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. தேர்ட் சீன் நான் போடுறேன். இதுலேயும் அந்த ராணிங்கிற கேரக்டர் நேமை மட்டும் அட்டாச் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அந்த மதர் கேரக்டர் வருதோ அங்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம பேர் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா மதரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும் ஜென்ரேட் பண்ணுறப்போ. அதுக்கு தான். ஸோ நார்மலாக இந்த ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம ஃபைல் நேமு அப்புறம் என்ன கால் பண்ணுறோம் அப்படி எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேர்ட் சீனும் எனக்கு நல்லாவே ஜென்ரேட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராம்ப்டாக காப்பி பண்ணி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு சேஞ்சஸ்னால் அந்த நேம்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் கொடுத்து ஒவ்வொரு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே நான் மீதி வீடியோஸை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனாக நான் வந்து ப்ராம்ப்ட் போட்டு நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறது, கேம்பஸ் லைஃப், அது மாதிரி எல்லா ப்ராம்ப்ட்டையும் நான் ஒன்றா போட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போது எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோக்கான இந்த மாண்டேஜுக்கான ஆடியோ, பேக்ரவுண்ட் ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி போட்டுட்டு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட். அதை எடுத்து காப்பி பண்ணி போட்டுட்டு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளாக் வீடியோவாக இருக்கணும், வாய்ஸ் ஓவர் மட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்படி நம்ம போடலை அப்படின்னா என்ன ஆகும், ஒரு விஷுவல் வந்து அதில் அவங்க பேசுகிற மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்டு பிளாக் வீடியோவாக இருக்கணும், வாய்ஸ் ஓவர் மட்டும் வரணும்னு சொல்லி போட்டு இதில் நான் வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆடியோ ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் பிளாக்காகவும் ஆடியோவும் எனக்கு நல்லா கிளியராக கேட்குற மாதிரி எனக்கு வரும். ஒவ்வொரு பெற்றோரின் இதயத்திலும் ஒரு கனவு இருக்கிறது. இதில் லைட்டாக ஒரு பிஜிஎம் வருது. நீங்கள் பிஜிஎம் வேண்டாம் அப்படின்னா நோ பிஜிஎம் அப்படின்னு போட்டுறணும். நோ விஷுவல் ஒன்லி பிளாக் ஸ்க்ரீன்னு போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஆடியோ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டையும் நான் போட்டு லைனாக ஆடியோ ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜென்ரேட் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இப்போ நான் இந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்து ரீநேம் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோல்டரில் போய்ட்டு நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆடியோ, செகண்ட் ஆடியோ, தேர்ட் ஆடியோ, ஃபோர்த் ஆடியோன்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு இதை எடிட் பண்ணுவோம். எப்பவுமே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக மாண்டேஜ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் வச்சு எடிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன், ரிவர்ஸில் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோவை எடிட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாண்டேஜ் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இது மாண்டேஜ் ஷார்ட் தானே. ஸோ எனக்கு ஆடியோக்கு ஏற்றாப்புல தான் எனக்கு மாண்டேஜ் வரணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஆடியோவை எடுத்து எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜிஎம் வச்சுட்டு ஃபைனலாக நான் ஷார்ட்ஸ்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, Filmora அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு இந்த எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன், நிறைய எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். எதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஏஐ சப்போர்ட்டட் எடிட்டிங் டூல். அதுக்காக தான் இந்த டூல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆடியோ எடிட் பண்ணிட்டேன், ஆடியோ எடிட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு, பிஜிஎம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த விஷுவல்ஸ் நான் ஒன்று வச்சு எனக்கு விடுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதை எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி இதை அவுட்புட் எடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் மாண்டேஜ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிஜிஎம்மோட மேட்ச் ஆகுதா, மாண்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்புட் ரெடி. சூப்பரில். இதே மாதிரி இன்னும் ஏஐ யூஸ் பண்ணிட்டு மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டோரி எப்படி பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஏஐ டியூட்டோரியல்ஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து வர வாரங்களில் வரும். ஸோ இந்த ஏஐ வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏஐ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடாது. நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம திருப்பி ரீஜென்ரேட் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல ஏஐ டியூட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய ஏஐ அண்ட் பிளெண்டர் டியூட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.